ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உதாரண ஜாதகம். இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும். எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் கிடையாது. ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வெளியிடுவது கிடையாது. நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில். இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே தொகுத்து வழங்கப்படுகின்றன. வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது. இப்போ இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு நம்ம விரிவான பலன்கள் எதுவும் பார்க்க போவது இல்லை. ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டுமே தான் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். எல்லாம் பார்த்திங்க அப்படின்னம்னா திருமண நிலைகளை மட்டுமே தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது திருமண நிலைகளை சொல்லணும் அப்படின்னம்னா திருமண நிலைகளில் நிறைய டாப்பிக்கள் இருக்குது. அதாவது குருவும் தாரமும் தலைவிதிப்படி தான் அமையும். நம் எண்ணம் போல் எண்ணிய வாழ்க்கை என்றுமே நமக்கு அமைந்து விடாது. அதாவது நம்ம ஆசைப்படலாம், தப்பொன்றும் கிடையாது. ஆனால் நம்ம ஆசைப்படுவதை அடைவதற்கு நமக்கு யோகங்கள் வேணும். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 100க்கு 100 மார்க் வாங்க முடியாது. அப்படி 100க்கு 100 மார்க் நீங்கள் வாங்கினீங்கன்னு வைங்க, அதற்கு அடுத்து கீழே உள்ள மார்க்கு பூரா யார் வாங்குதா? யாராவது ஒரு ஆள் வாங்க தான் ஆகணும். அப்போ நான் வாங்க மாட்டேன் நீ வாங்க மாட்டேன்னு சொன்னால் அந்த மார்க் செயல் இல்லாமல் போகும். அது மாதிரி திருமணம் என்பது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைகள் தான். ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா திருமணம் என்பது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா நம் எண்ணம் போல் என்றைக்குமே நடந்து விடாது, அமைந்தும் விடாது. குருவும் தாரமும் தலைவிதிப்படி தான் அமையும். இப்போ இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஜனன ஜாதகம் தொகுத்து வழங்கியிருக்கிறேன். இது ஒரு உதாரண ஜாதகம்தான். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த பதிவிலேயே கமாண்டில் கேட்குறாங்க, ஐயா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு ஜனன ஜாதகம் போடுங்களேன் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கொள்கையில் இருக்கிறாங்க. சில பேர் பார்த்திங்க அப்படின்னம்னா அரேஞ்ச் மேரேஜ் தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கொள்கையில் இருக்காங்க. ஐயா நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிங்களோ ஒன்று, அல்லது அரேஞ்ச் மேரேஜாக நடக்கோ அது ஒன்று. எப்படி பார்த்தாலுமே பார்த்திங்க அப்படின்னம்னா உங்களுடைய விதி பலன் என்ன உண்டோ அதன்படி தான் திருமணம் என்பதும் நடக்கும், தாரம் என்பதும் அமையும். நீங்கள் நினைக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது தாராளமாக. ஆனால் அப்படி ஒரு ஜாதகம் போடுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு அது பார்த்திங்க அப்படின்னம்னா உங்களுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நான் இந்த பதிவில் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிற ஜனன ஜாதகம் பூராமே ஒரு உதாரண ஜாதகம் தான். இது தனிநபருடைய ஜனன ஜாதகம் கிடையாது. சரி, நான் அப்படி ஒரு காதல் திருமணம் முடியக்கூடிய ஒரு ஜனன ஜாதகத்தை நான் தொகுத்து வழங்கினாலுமே நீங்கள் காதல் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு தெரில. இதில் பார்த்திங்க அப்படின்னம்னா சொல்லணும் அப்படின்னம்னா நிறைய டாப்பிக்கள் திருமண விஷயத்தில் இருக்குது. நிறைய விவரங்கள் இருக்குது. ஜோதிடம் என்பது எல்லளவு கிடையாது ஐயா, அது சமுத்திரம் கொண்ட அளவு. இதில் கரை கண்டவர் எவரும் கிடையாது, என்னையும் சேர்த்து. இப்போ ஒரு ஜனன ஜாதக அமைப்பின்படி சில பேருக்கு இந்த கேள்வியும் வருது, தாய்மாமன் பொண்ணை கட்டலாமா, அத்தை பொண்ணை கட்டலாமா? தப்பு ஒன்றும் கிடையாது, தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். நீங்கள் தாய்மாமன் பொண்ணை கட்டலாம், மாமா பொண்ணை கட்டலாம், அல்லது பார்த்திங்க அப்படின்னம்னா லவ் பண்ணியும் கல்யாணம் பண்ணலாம், கலப்பு திருமணம் முடிக்கலாம், அரேஞ்ச் மேரேஜாகவும் முடிக்கலாம். அதாவது திருமணத்தில் எப்படி வேணாலும் திருமணம் முடிக்கலாம். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் அதற்கு ஏற்ற அமைப்புகளில் இருக்கணும். காதல் திருமணம் தான் என்று ஜனன ஜாதகம் இருந்தால் அதை யார் தடுத்தாலும் நிற்காது. பெற்றோர் பார்த்து நடத்தும் திருமணம் தான் அப்படின்ற உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருந்தால் அதுவும் யார் தடுத்தாலும் நிற்காது.
புரியுதா? குருவும் தாரமும் தலைவிதிப்படி அமையும். இப்போ இந்த பதிவில் ஒரு ஜனன ஜாதகம் தொகுத்து வழங்கியிருக்கிறேன். இந்த பதிவில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு திருமண நிலைகளை மட்டுமே தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது இவருக்கு திருமணம் காதல் திருமணம் முடியும். இவர் எண்ணிய பெண்ணே இவருக்கு மனைவியாக அமைவார்னு சொல்லலாம். அதாவது இவர் மனதில் விரும்பிய பெண்ணே மனைவியாக அடைவார். இந்த ஜனன ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோ அதற்கு மேற்பட்ட கிரகங்களோ மாறுபட்டு இருந்தாலும், இல்லை வேறு ஒரு சில கிரகங்கள் பார்வைப்பட்டு இருந்தாலும் மாறுபட்ட பலன்கள் அவருக்கு உண்டாகும். நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அதற்குண்டான பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய மீடியாவில் ஒளிபரப்பாகும். நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.